நீ ஆனந்தமாக சந்தோஷமாக வீடியோ போடு. ஆனால் 2 கண்டிஷன் தான். ஒன்று, இந்த வேற அக்கா பேசிங்கலாம் பண்ணியிருக்கேன். புது ஃபோட்டோ பாய், பழைய ஃபோட்டோ பாய் கதை காண்டாகுது. ஓகேவா? இன்னொன்று, என் பழைய ஃபோட்டோலாம் உங்களை மாதிரி நான் எரும மாடு மாதிரி இருக்கிறேன். அந்த ஃபோட்டோலாம் பாய்க்காதீங்க. இதை வேற அக்கா ஜிம்முக்கெலாம் போய்ட்டு சிக்குன்னு இருக்கேன். இந்த ஃபோட்டோஸை எடுத்து போட்டு பாய் எடிட் பண்ணி கேட்ட வார்த்தையில் பேசி என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஃபோட்டோஸ் இல்லைன்னா சொல்லு, அக்கா அனுப்பி விட்றேன் உனக்கு. வெக்க படமும் குச்ச படமும் கேளு, அக்கா அனுப்புற. சார்ஜ்லாம் பண்ண மாட்டேன். ஷாலினி, அப்போ புரியல, இப்பதான் புரியுது ஃபில்டர்னா என்னானே. மிந்தி உள்ள ஃபோட்டோஸ் நீ எரும மாட மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் யாரும் நம்ப வச்சு நீ இப்போ சிக்கன் இருக்குன்னு யாரும் நம்ப வச்சுட்டாங்க. நீ செஞ்ச வீடியோ அப்புறம் போயிட்டு கேகே சிவா கடையில் போய் திம்மிய. கேகே சிவா எனக்கு அனுப்பிவிட்டான். என்ன ப்ரோ அது வீடியோ செஞ்சிச்சு, நானும் வந்து என் கடைக்கு தின்ன வந்துச்சு. உண்மையாலுமே நானே ஏமாந்துட்டு பொழுது என்ன ப்ரோ சனப்பண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு. மக்களே பாருங்க, அந்த வீடியோ செஞ்சாங்களா, அதுக்கப்புறம் இவங்க கேகே சிவா கடையில் போய் தின்ன போயிருக்காங்க. அக்கா சிக்கன் சீமா இருக்காங்க. சிம்பரான பாருங்க, எருமா மாடு தோம்பு பூண்டா மாதிரி இருக்குது. கண்டவனோட தண்ணி உடம்புல பூந்து அந்த கூத்துக்கிட்டு இருக்கு போலுக்கு. இது இத்தனை நாள் வீடியோ செய்யும் போது மொகர கட்டனா இல்லை ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. மூஞ்சி புண்டையா பாருங்க, அது உடம்பு புண்டையா பாருங்க. இது வந்து புது ஃபோட்டோ வேணாஷானே. நான் பழைய ஃபோட்டோ நீ பார்க்குற மாதிரி புது புது துறவு புண்டையா இருக்கு. இது மூஞ்சி பார்க்க டோலா பிரதர்ஸோட தண்ணி, அப்புறம் நிக்குன்னு நக்குன்னு அவனோட தண்ணி. எங்களை சொன்னல ட்ரோலர்ஸ் என்ற யாரும் நம்ப வச்சுட்டானே. ஆள் மனசு நீ ஒரு பெரிய சோசியல் மீடியா புரித்து நீ யாரும் நம்ப வச்சுட்டான் சார். அக்கா நீ வீடியோ செஞ்சினாக்கா மக்கள்லாம் கேட்பாரு நம்ப வச்சுட்டாங்க. நீ ரொம்ப அழகா இருக்கு எவன் நம்ப வச்சுட்டாங்க. அதனால நீயும் ஃபில்டர் வச்சு என்னென்னமோ ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்படி இருக்கா பாரு. இதில் வேற அந்த எரும மாட்டை கீழே மூக்கு நாங்கள் போட்ட வேற மூக்கில் ஒரு தோடு போட்டிருக்க பாரு மூக்கு கீழே. எப்பா முடியல தருதுல. இது உனக்கு நான் கால் பண்ணுறேன். இப்போ நம்ம கால் கான்வர்சேஷன் இல்லை போடுவோம். இங்கே பாருயா இந்த கூத்த. அதாவது சொன்ன வார்த்தை சில்லன் சிக்கன்றுதான். மூஞ்சி வந்து என்னமோ பண்ணிருக்குதான். இந்த இதில் மூஞ்சி புண்டையா பாரு. இது வந்து அதோட ஃபோன் இல்லை, கேகே சிவாவோட ஃபோனில் வந்து எடுத்துருக்கான். எப்படி தின்னுருக்கு பாரு எரும மாட்டு புண்டார். அது பாரு மூஞ்சி முட்டையா பாரு, உடம்பு முட்டையா பாரு. இது வந்து ஜில்லுன்னு சிக்கன் இருக்குதான். அது எப்போ அந்த வீடியோ நம்ம செஞ்சிச்சேமா, அதுக்கப்புறம் போயிட்டு தின்ன ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்கு பாரு. ஃபில்டரை பார்த்து இந்த மூஞ்சியை மட்டும் ஜூம் பண்ணி எடுக்கும் போதே நினைச்சேன் இது பொலி மாடு புண்டையா தான் இருக்கணும். இது பேர் எப்படி இருக்குன்னு மலடி புண்டை. இது பேசுது. இது நான் கால் பண்றேன். எல்லாம் ஓயாங்கோலேடியா ஏதாவது தெரியாதா? நிலஞ்ச பிள்ளைங்க அப்படித்தான் பண்ணிட்டு உட்காந்துருக்காளுங்க. எப்படிக்கா எல்லாம் வந்து கெமிக்கல் ப்ராடக்டா கொண்டாந்து வித்து போட்டு ரொம்ப பேத்துக்கு மூஞ்சில்லாம் கிண்டா பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் அதை சொல்றாங்க நம்ம கிட்ட. அதை இழுத்து போட்டு அடிக்கிறதுக்குள்ளதான் எக்காவில் அடிச்சு ஊம்ப விட்டாளுங்க. சரி நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து உண்மையா இருந்து போறோம். அவங்க அந்த போடு அது வந்து அந்த எருமாட்டு கீழே அந்த கடிகமா கட்டின மாதிரி அந்த எருமாட்டு கீழே அந்த வளைய போட்டு சுத்திக்கிட்டு இருக்குமே. ஆமா, இந்த மலட்டி பூச்சா அந்த கண்டாரோட கவசக்கியமாவ என்னத்த கேட்டாலும் மானம் போய் நல்லா அழுவையா. நல்லா அழுவும். அப்புறம் ஐஸ் அடிக்கும். ஐஸ் அடிச்சு அந்த தூக்கம் பார்த்தாம அந்த கண்ணு வீங்கி போயிட்டு எனக்கு சூடு சொன்னேன்ல தம்பிகளை ஒன்று ட்ரோல் பண்ணுங்கடா. முன்னுள்ள ஃபோட்டோ வந்து எனக்கு குண்டா அந்த பக்கம் சிக்கன் இருக்குட்டு அது இன்னும் பட்டி குட்டி மாதிரி இருக்குது. ஃபில்டர் பச்சிக்கிட்டு இல்லாத அநேக புண்டை பண்ணுது. பாமையா அந்த கொக்கனட் புண்டா. இப்போ அதில் கொண்டான் அப்போ கொக்கனட் புண்டை இழுத்து விட்டுது. அவன் நினச்சிருப்பான் நான் பாட்டுக்கு 7 தான்டா இருந்தேன். கௌரவம் என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சுட்டேன். கொக்கனட் புண்டை எங்கேயோ ஒதுக்கிக்கிட்டு இருந்தான். இப்போ கொண்டான் இழுத்து போட்டு சாத்திக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன பேசணும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா யாரோட ஷாலினியோட கொண்டேன்ல. ஐயோ என்ன கதைனா இடையில வந்து ஷாலினியோட புருஷன் சொன்னானா அந்த போக்கநாட்ட பூண்டா இருக்கானே அவன் சொன்னானா காணா ரெவினா சிட்டிசிட கிட்டாக்கட பயிர்கிட்ட போய் சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் கேட்டானா. ஓ பங்கு புரிஞ்சிச்சு. சரியாதான் பங்கு கேட்டிருக்கான். இந்த கபாடி ஏட்டா அந்த ஏட்டா இந்த ஏட்டாடுதுல அவனுங்களா இதோட ஓட்டைக்கு வந்து அடிமை. இது துரோகம் காரா துரோகம் லோரி பூந்தா கூட பூந்து இல்லையணும். ஆமா அவங்களுக்கு வந்து அதை போய் சுகமா இருக்கும். மழை வந்து பார்த்தோட சல்லு ஏறி நிக்குமா. உனங்கெல்லாம் பெருசு வாழைப்பழம் பெருசு பாரு. இப்ப நம்பிங்க வந்து ரக்கினா சொன்னீங்கன்னா இதை பார்த்தாலே கிளம்புறது ஏறது கூட இறங்கி சுருங்கி போய் வாடை அடிச்சு ஓடிடுவோம். ஆமா அப்ப நம்ம கணக்கான ரபினா தான் இது வாய் வைக்க முடியாத வாய்ப்பு இல்லையா. இது நம்ம ஏர் வைஃப்ல அதுக்கு ஒரு உள்ட்டு விட்டுருச்சு பத்தியா. என்ன சொன்னிச்சு லைஃப்ல இல்ல வீடியோ சொன்னிச்சு வேறது யாரே நீ இன்னமும் சொன்னிச்சுல நீங்க அந்த சிவனைய பார்த்து கொடுத்தான எடுத்துக்கினேன். சிவா எப்படியா கொடுப்பா நீ உங்க சாமி கூப்பிடமா நீங்க படிக்கணும். நீ தான் கூட படுத்துக்கிட்டு இருக்கிய. அப்புறம் அந்த சிவா வந்து அந்த வயிற்றுல பிள்ளைய கொடுத்தாங்கன்னா மத்த திருட்டாடி அடிக்க முடியாது. அது பாரியா அன்னைக்கு பத்தியா புதுசா அந்த கணக்கான ரபினா சீன்ல ஏன் தெரியுமா அந்த லவ் கண்ணாடி போட்டிருக்கு.
பண்ணதான் நம்ம ஜூம் பண்ணி எடுத்து காட்டிட்டோமே கண்ணில் அது அழுந்துது ஐஸ் இந்த பல்லு மண்ணுக்கு ஓடி போனது அதெல்லாம் நடத்தவே இல்லை என்னடா ஒன்று ஜூம் பண்ணி கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு டாரி எங்க பாக்க போதா போட்டுக்கிச்சு கண்ணை கண்டுபிடிச்சோட ஆனா அங்க மைனமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா பங்கே ரம்யா இன்ஃபோ வந்துருச்சு பங்கே உனக்கு தான் தெரியும் நம்ம எல்லா இடத்துலயும் ஆளை வச்சிருக்கோம் இந்த சோசியல் மீடியா கெத்தா ஊட்டிட்டு பின்னால எப்படி கதறிக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும் நீங்க வந்து அப்படின்னா இதுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர் இருக்கு எங்கூட மானம் போயிருமா இப்ப நம்ம இதுக்கு தெரிய விடும்போது நம்ம வீடியோ எடுத்தாதுங்க அனுப்ப என்னக்கா இப்படி பேசுறாங்கன்னு ஒண்ணுமே ரேட் பண்ணுவேன்னு அப்படியே கதறிக்கிட்டு இருக்கோம் நான் கேட்ட கேள்வி அந்த மலைன்னு எனக்கு கேட்க இஷ்டம் இல்லை பங்கு நீ கேட்ட ராஜ்ய சூடு சொல்ற வந்து படுத்து இதை பிள்ளைய பத்துக்குமான்னு பார்த்தேன் அப்பயே வாய்ப்பு இல்ல திருட்டடி ஓசியடி ஏட்டான்னு ஏட்டா கூட அவுட்டா வேலை பார்த்துக்கிட்டு கவுட்டா விரிச்சுக்கிட்டு இருக்குது அப்படி என்னதான் சொல்றது பங்கு கோட்ரே நாய் வாழ் நிறுத்த முடியுமா அதை சொல்லி சரி நம்ம 2 பேரும் இங்க பேசுறது லென்த்தா போய்கிட்டு இருக்கே வெளியே வாங்கிட போகுது வெளியே எங்க அணங்காம பார்த்துக்கு பங்கு சீக்கிரம் ஐடியா தொடக்கிட்டு வாயா அந்த பாஷையில இந்த மாதிரி நான் ஒண்டி போராடிக்கிட்டு இருக்கேன் இனிமையா ஓடிட்ட ஆராய்ப்பின்னு உன தருதல எக்கோட போட்டு ஏதோ எக்கோட தொடுத்துப்பா எல்லாத்தையும் நல்லா இருக்கிற சொல்லி நல்லா நாசமா போடு நம்ம ஒன்று நார் அடிப்போம் ஓகே